வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் நம்ம எமர்ஜாச்சி பாஸ்தா ரோஸ்டட் பம்கின் சூப்போட ரெசிபி பார்க்க போகிறோம். முதல் ரோஸ்டட் பம்கின் சூப் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாமா? பம்கின்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கேரட்ஸ், ஆனியன், அதுக்கப்புறம் கார்லிக் கூட கொஞ்சமாக எண்ணெய், உப்பு தூவிட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அவனில் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்ததுக்கு அப்புறமா பூண்டோட தோலை உரிச்சிட்டு பூண்டு இப்போ ரோஸ்டான இன்க்ரீடியன்ட் எல்லாமே ஒரு ஸ்டாக் கியூபோட அரைச்சி எடுத்துக்கோங்க. திருப்பியுமா ஒரு கடாயில் சேர்த்துட்டு உப்பு மிளகு போட்டு சேர்த்து கொதிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்டட் பம்கின் சூப் ரெடி. வாசனை கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. எமர்ஜாச்சி பாஸ்தாக்கு கடாயில் தண்ணி, உப்பு, அதுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பாப்புலரான பூட்டான் டிஷ். சில்லி அண்ட் சீஸை பேஸாக வச்சு பண்ணக்கூடிய இந்த கிரேவியில் இன்னைக்கு நம்ம பாஸ்தா சேர்க்க போகிறோம். எண்ணெய், பொடிப்பொடியாக இருக்கிற பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கேப்சிகம் சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சீஸ் ஸ்லைஸை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச பாஸ்தா கொஞ்சம் சீசனிங் சேர்த்திங்கன்னா ரெடி. க்ரீமியான இந்த பாஸ்தாவை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.